ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு காரசாரமான காரக்குழம்பு தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு சூப்பர் டேஸ்ட்டில் காரக்குழம்பு எப்படி செய்யறது பார்க்கலாம். பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடு பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக சீரகம், வெந்தயம் போடணும் கண்டிப்பாக காரக்குழம்புல. வெந்தயம் போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்லா பொரிஞ்சிச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி, பூண்டு இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. காய் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இது இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கிடுச்சு. உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சமா மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற பிறகு மிளகாத்தூள். எல்லாம் சேர்த்துனா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சு. தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கும் போது புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. புளிப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ புளிப்பாக வேணும்னா புளி கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. மீடியமாக இருக்கணும்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. நம்ம காரக்குழம்பு சூப்பராக கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. காயெல்லாம் வெந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை. காரசாரமான டேஸ்டியான காரக்குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.